ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்க்க போகிறது ஃபோர்த் சம். இதில் நம்ம என்ன கேட்குறாங்கன்னா அதே டிகிரி தான். என்ன பாஸ் அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, அது சின்ன கொஸ்டின், இது கொஞ்சம் பெரிய கொஸ்டின், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, இதோட டிகிரி வந்து என்னது 3. ஏன்னா இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். இந்த டேர்மில் 2 டேர்மில் எது பெருசு மாசுனா எக்ஸ் கியூப் தான். ரைட்டு. அடுத்தது 3x² + 2x + 1. திஸ் இஸ் கால்ட் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இதோட டிகிரி வந்து 2. அடுத்தது 3t⁴ - 5st² + 7s³ இங்கே பாருங்கள், இது 3 + 2 5, இது 3, இது 4. ஸோ அப்போ இதோட டிகிரி வந்து என்னது 5. மேக்ஸிமமான பவர்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதோட டிகிரி வந்து என்னது 5. அடுத்தது 4வது சம்மு 5 - 9y + 15y² 6y³ பாருங்கள், இங்கே 2 1 இங்கே 3. அப்போ இதோட டிகிரி வந்து என்னது 3. ஓகே, அடுத்தது பெரிய பெத்த சம்மாக இருக்குது போல் இருக்குது பாருங்க. u⁴ + u⁴v + uv² + u²v³ ஓகே டன். ஃபார் இண்டிவிஜுவலாக ஆட் பண்ண இது 5, இதுவும் 5, இதுவும் 5, இது 5, இதுவும் 5. ஆனால் போங்கடா, எல்லாமே 5 5 தான் வருது. எதுக்குடா இந்த கொஸ்டின் எடுத்தீங்க? இதோட டிகிரி இது 5 தான். சப்போஸ் ஏதோ 6 7 வர மாதிரி எடுத்திருந்தால் பசங்க ஈஸியாக கிளியராக போட்டிருப்பாங்க. ஓகே, அவ்வளோதாங்க. இனிதே முடிவெட்டுறது 4 சம். ஸோ யாராருக்கெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இது ஈஸியான சம்மு. ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ரிவைன் பண்ணி பாஸ் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் புரியும், வாய்ப்புகள் அதிகம். ஓகே, தேங்க்யூ.